Vanakkam, Namaste, and welcome from Tisvarankoil in Tamil Nadu in the south of India. I feel very honored to be here with Archika. Shivacharya is his title and Krishna is his name. And he's a very experienced priest who is also performing the Yantra Pujas, maybe for you, and for all the clients from my families. And I'm very happy to be able to ask him a few questions today for you to learn more about the sacred art of being a priest and what he does for all the people in his daily work. So welcome and thank you very much for sharing your wisdom. Welcome. First question that I have is, could you please share with us a little bit more about your journey? How did you become a priest and how did your training look like? Guru Ashrama, Veda Padasala. Veda Padasala மூலியமா 5 years 7 years படிக்கணும். ஸ்லோகங்கள் இறைவனுடைய நாமங்கள் கீர்த்தனைகள் இதெல்லாம் படிக்கணும். படித்து அதிலிருந்து அனுபவங்கள் எப்படி இப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக்கணும். குரு பாடசாலை அங்கேருந்து கற்றுக்கிட்டது தான் வேத மந்திரங்கள் எல்லாமே. And did you train together with many other? குரு இருக்காங்க. குரு இருக்காங்க. And how was that community with your fellow students or trainees? இல்லை எல்லாரும் சேர்ந்து ஒரு 50 பீப்புள்ஸ் ஒரு பாடசாலைக்கு அப்படி எல்லாரும் உட்காந்து எல்லாருமே சேர்ந்து படித்து அதிலிருந்து அனுபவங்கள் சிவ பூஜைகள் ஆலயங்களில் போய் பூஜை பண்ணுறது. And how old were you when your training started? அப்போ 16 years. 16 years. Did you decide to become a priest? Or did your family decide that you should become a priest? ஃபேமிலி இதில் போய் ஈடுபட சொல்லுவாங்க. And was it always clear from your childhood that you would enter this path? எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க. எனக்கும் அதில் ஆர்வம் இருந்தது. ஏன்னா இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்களை நம்ம அடையணும் அப்படின்னாக்க இறை வழிபாடு தான், கடவுளினுடைய வழிபாடு தான். அதனால இந்த லைனில். And especially when you were a teenager, did you ever think, oh no, I would actually like to do something else? Or were you always happy to go on this path? No. This is கடவுள், இறைவனை வழிபட வேண்டும். அதே ஆத்ம பூஜா அப்படியே செஞ்சுட்டு இருக்க கடைசி வரைக்கும் செய்யணும். And how does your daily life look like as a priest? அப்படி செய்யும்போது நமக்கு உணர்வுகள்லாம் இறை வழிபாடையே சாருது. மற்ற லைன் போகாது. கெட்ட பாதைகள்லாம் நம்மளுடைய சிந்தனை போகாமல் ஸ்ட்ரெயிட் சுவாமியினுடைய அனுகிரகம் எப்போதும் இருக்கணும். பிரார்த்தனை எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும், உலகத்தில் லோகக்ஷேமார்த்தம் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்கிறதுனால எனக்கும் நன்மை கிடைக்கிறது, மற்றவங்களுக்கும் நன்மை அடைகிறாங்க எல்லாரும். And do you still have teachers that you follow or mentors that guide you? இருக்காங்க. இப்பயும் குருமார்கள் இருக்காங்க. Are there sometimes major challenges that you have in your work as a priest also? பண்ண இருக்கு. சிரமமான கஷ்டங்கள் இருந்திருக்கு. What kind, for example? அதாவது இப்போ ஒரு கோயிலில் போய் பூஜை பண்ணும்பொழுது அந்த இறைவனுக்கு ஒரு திருவிழா, ஒரு கும்பாபிஷேகம், உடமுழுக்கு விழா இதெல்லாம் செய்யும்போது இப்போ எல்லாரையும் கலெக்டட் வசூல் பண்ணி செய்வாங்க. அப்போ அந்தமாரி செய்யும்போது பணம் பற்றாக்குறைகள் இதெல்லாம் ஏற்படும். அந்த இறைவனுக்கு நம்மளால் அந்த பணி செய்ய முடியாமல் சூழ்நிலைகள் உருவாகும். அப்போல்லாம் அந்த கஷ்டங்கள்லாம் வந்திருக்கு. And are you always in your traditional priest clothing or also sometimes in a suit? இல்லை இதே தான். Always. இதே. Any times. Always. I'm asking very basic questions also because many people who watch this have never been to India. They have never even seen a priest. That's why I ask these questions. இதெல்லாம் சுவாமியினுடைய 5 அடையாளங்கள். திருநீர் சிவபெருமானுடைய அங்க அடையாளம், ருத்ராட்சம், உடை இதெல்லாம் சிவனுடைய பாவனைகள், சிவாம்சங்கள்ல அப்படியே வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க. And you work as a priest. Do you work as part of a bigger religious organization, or are you more or less, it's a strange word, but self-employed? ஆமாம், தனித்துவமும் இருக்குது, ஆர்கனைசேஷன் கம்யூனிட்டியும் இருக்குது. ஆர்கனைசேஷன் கம்யூனிட்டிங்கிறது
தேவாலயங்களில் வந்து கும்பாபிஷேகங்கள், விசேஷ நாட்கள், திருநாள், இந்தமாரி பூஜாக்களில் ஆல் கம்யூனிட்டிஸ் டெய்லி வித் வந்து நான் ஒண்டியுமே பூஜை, எந்திர பூஜா, தியானம் எல்லாமே நான் மட்டும். ஸ்பெஷல் நேரத்தில் கம்யூனிட்டிஸாக இருப்போம் எல்லாரும். ஆர்டினரியில் நார்மல். Yes. And are many of your family members, your cousins and so forth, are they also priests? Father, grandfather and doctor, brother, எல்லாமே இறை வழிபாடு. Beautiful. You just mentioned Dhyanam. So do you have a daily practice? Do you meditate, or are there other daily practices that you do for yourself also? ஆமாம், நாங்களும் தியானம் பண்ணிட்டு த்ரீ வேலை 3 times, காலை, மதியம், ஈவினிங் 3 times தியானம், அப்புறம் பூஜா. What do you, is there something like a goal or an aim or an end of the path, like enlightenment, for example, or moksha? Moksha. Now you're performing the yantra pujas for many people. Can you please explain to us a little bit more? How does a yantra puja look like? What happens exactly, and what is the effect that it has on the people? Yandra puja, magnificent power. This is Yandra puja. அதில் நிறையா பவர் வந்து சேர்க்கறதுனால அது வந்து ஒரு பவராக வந்து இது ஆகும், நமக்கு கிரியேட் ஆகும். அதனால தான் அந்த எந்திர பூஜா சுவாமியை வந்து அதில் ஆவாகனம் செய்யணும். எந்திரத்தில் பஞ்சபூதங்களும் அதில் வந்து இதில் இருக்கும். இதில் வந்து தன்வந்திரியில் வந்து இந்த மகாவிஷ்ணு, சுதர்சன மகாவிஷ்ணு, திருநாமம் போட்டிருப்பார்ல மகாவிஷ்ணு, அவரோட ஆவாகனம் இதில் பண்ணியிருக்காங்க. எந்திர படம் போட்டிருக்கு, பதம், எந்திர ஸ்தாபனம், எந்திர பதம் போட்டாச்சு. இதில் வந்து அந்த சுவாமியினுடைய காயத்ரி மந்திரா, மூல மந்திரா எல்லாத்தையும் அதில் வந்து ஆவாகனம். நித்தியே வந்து சந்தனம், குங்குமம், புஷ்பம், தூபம், தீபம், ஏதாவது இது ஃபுட், இந்த வெத்தலை பாக்கு, பழம், ஃப்ரூட்ஸ் ஏதாவது ஒன்று வச்சு இது பண்ணி பூஜை பண்ணி பிரார்த்தனை பண்ணினா நமக்கு அதனுடைய பலன் கிடைக்கும். நம்ம நினைச்சது ஓரளவுக்கு நடக்கும். அது வந்து ஒவ்வொரு மண்டலங்கள் 11 நாள், 11 days அல்லது 45 days இது நித்திய பூஜா செஞ்சுட்டே இருக்க கிரியேட்டிங் வேல்யூபிள் எந்திர பூஜா. 48 days. ஆமாம், மண்டலா இந்த ஜப பூஜை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த கிரியேட்டிவ், the power Ganesh. And what is the effect that it has on the people? நீங்க எதை வந்து நோக்கி இதுல பூஜை பண்றீங்களோ அது நடக்கும். சக்சஸ்ஃபுல். And for how many people do you usually do it in a day? அது மக்களை பொறுத்து, எவ்வளோ பீப்புள்ஸ் வராங்களோ அவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கும். Apart from the yantra pujas, what are other pujas or services that you usually do for different people? உண்டு. எந்திர பூஜா இல்லாமல் காயத்ரி ஹோமம், ஆயுஷ்ய ஹோமம், சஷ்டியப்த பூர்த்தி, சதாபிஷேகம் இதெல்லாம் வந்து டெய்லி நடக்கும். மேரேஜ் நிறைய பண்ணி வச்சிருக்கேன். You also do the Atma Shanti Puja? சாந்தி பூஜா பண்ணி வச்சிருக்கேன். ஆமாம். Can you explain this a little bit more? Or like, what is the Atma Shanti Puja? அதான் நம்ம வந்து ஹிருதயம் வந்து ஆத்மா, சிவன். அது வந்து தேகம் வந்து இந்த இதுலேருந்து இப்போ இதுக்கு போகிறது ஆகாயத்துக்கு, ஆகாய மண்டலம். இது பூமண்டலம், அது ஆகாய மண்டலம். இது இங்கேருந்து பிரபஞ்சம், அந்த இது ஆத்மா வந்து அங்கே போகிறதுனால அந்த ஆத்மா பூஜா பண்ணணும். பண்ணினாதான் அது அங்கே போகும். ஆத்மா பூஜை பண்ணும்பொழுது நம்ம காகம், குரோவுக்கு ஆகாரம் அதை வச்சு பூஜை பண்ணி அவளுக்கு கொடுக்கறது. திலம், எள்ளு தர்ப்பணம், ஜலம், அதனால தர்ப்பணம் பண்ணி அவளுக்கு கடற்கரை சமுத்திரத்தில் செஞ்சா ஆத்மா பூஜா.
Beautiful. Thank you. Thank you. And can you please explain to us, very simple, what is moksha and how to achieve it? மோட்சம் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலியமாக வயசாகி 100, 102 இந்த வயசானாலும் நன்மை செஞ்சால் அந்த மோட்சம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். மோட்சம் செய்யலை, பாவம் செஞ்சுருக்கோம், ஒரு துரோகம் பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா எதையாவது ஒரு இதாகும், ஒரு ஹார்ட் அட்டாக் அல்லது ஆல்வேஸ் பீப்புள் யாருமே இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு எந்த ஹெல்ப்லெஸ் இருக்காது. மோட்சம் அடையிறதுக்கு எந்த ஹெல்ப்லெஸ் இருக்காது. மோட்சம் அடைஞ்சாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஆல்வேஸ் பீப்புள்ஸ் எல்லாரும் சேர்ந்து இருப்பாங்க, அவங்கள நல்லபடியாக அடக்கம் பண்ணுவாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு நல்லதெல்லாமும் நடக்கும். இல்லைனாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு இதுவாகவே அமையாது, மோட்சம் அடையிறதுக்கு வாய்ப்பே இருக்காது, தடைப்படும் வாழ்க்கையில். நம்ம வந்து மோட்சம் அடையணும்னா நல்லது பண்ணினாதான் மோட்சம் அடையலாம். கெட்டது ஏதாவது செஞ்சாக்க மோட்சம் அடைய முடியாது. And can you give us some advice how to live a happy life? இறை வழிபாடு, தியானம். ஒரு நாளைக்கு 3 வேளை 3 times இறைவனை வந்து ஒரு 1.25 மணி நேரம் இறை வழிபாடு பண்ணினா அந்த இது வந்து ஞானம் வந்து உண்டாகும். அது அப்புறம் வந்து யோகா பண்ணலாம். இதெல்லாம் பண்ணினா நிச்சயமாக அடையலாம். இது செய்யணும். குருமார்களுக்கு பூஜா, மரியாதை, ஆசீர்வாதங்கள் எல்லாம் வாங்கினாக்க நல்ல மோட்சம் கிடைக்கும். ஏழ்மையானவங்களுக்கெல்லாம் நிறைய செய்யணும். பித்திருக்களுக்கு செய்யணும். பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணினா நமக்கு நன்மை உண்டாகும். Thank you. And to conclude, may I ask you for a blessing for everyone who is watching this? Shadamanam bhavati shadaya purusha shadendra ayushevendrade pradidetadi shirva shamarodhyamavidastoba manam magiyade dhanyam dhanam bhagum bhagavatra labam sadasambhasaram dirghamayuhu. Nandri, thank you. Thank you.